ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 138 மூன்றாவது வசனம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப தாவீது சொல்றாரு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். நம்ம 2023க்கு ஜெபம் பண்ணினதுக்கு பதிலு 2024 பார்த்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. 20 ஜெபம் பண்ணதுக்கு பதிலு 22 பார்த்தோம் பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இங்க பாருப்பா, நீ கூப்பிட்ட உடனே நான் உனக்கு ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்றேன். நீ ஜெபிக்க தொடங்கின உடனே, நீ ஜெபித்த நாளிலேயே அதுக்கான மறு உத்தரவை கர்த்தர் நான் உனக்கு தருவேன். இன்னமும் உன் காரியத்தை கால தாமதம் செஞ்சு, வருட தாமதம் செஞ்சு இந்த வெளிப்பாட்டுக்கு ஒரு முத்திரை போட்டு வச்சிரு, இது நடக்கிறதுக்கு நாள் ஆகும். அப்படிலாம் இனிமேல் உன் பிரேயர் பெட்டிஷனை நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்க மாட்டேன். 2025 வெயிட்டிங் லிஸ்டே கிடையாது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வெயிட்டிங் லிஸ்டே கிடையாது. பெண்டிங்ல வைக்கிற வேலையே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, அங்க வசனம் சொல்லுது, எனக்கு காலையில தான் அந்த வசனத்துல இருக்கிற வீரியம் புரிஞ்சிச்சு. நான் கூப்பிட்ட நாளிலே, கூப்பிட்ட நாளிலேயே. அப்ப ஆண்டவர் ரெடியா இருக்காரு. இவன் என்னத்தை சொல்ல போறான், இவன் என்னத்தை கேட்க போறான். ஆமா, அதனால ஆண்டவர் ரெடியா இருக்காரு. நம்ம ரெடியா இருக்கணும். இப்ப பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம ரெடியா இருக்கணும். அவர் சொல்றாரு, பேசும் போதே கேட்பேன், பேசும் போதே மறு உத்தரவு தருவேன். சரி, வேதத்திலேயே நிறைய டைம் அதிகமா, தன் வாழ்க்கையிலேயே அதிகமா கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு ஆளு யாருன்னா தாவீது தான். வேற யாருமே கிடையாது. சிலர்லாம் சீசனுக்கு தான் கூப்பிட்டாங்க, சிலர்லாம் பிரச்சனை வந்தாதான் கூப்பிட்டாங்க. ஆனா தாவீதுக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருந்துச்சு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, சொல்றாரு, நான் அந்தி சந்தி சொல்றாரு 3 தடவை கூப்பிடுவேன்றார். என்ன சொல்றாரு, 3 தடவை கூப்பிட்டாருல. அடுத்து சொல்றாரு, படுக்கும் போது உண்மையே நினைச்சுக்கிட்டு இருப்பேன்றாரு. நீங்க நல்லா கவனிக்கணும். அவர் கூப்பிடுறத சொல்றாரு, மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுகிறதை போல என் ஆத்துமா உண்மையே நோக்கி கூப்பிடுது. அடுத்து சொல்றாரு, எருமோன் மலையிலிருந்து கூப்பிடுவேன், சிறு மலைகள்ல இருந்து கூப்பிடுவேன் சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை முன்னிட்டு. 3 தடவை சொல்லிட்டாரா. அப்புறம் படுத்து தூங்கும் போது சொல்லிட்டாரா. அப்புறம் எருமோன் மலையிலிருந்து கூப்பிடுவேன், சிறு மலையிலிருந்து கூப்பிடுவேன்னு சொல்லிட்டாரா. இப்ப சொல்றாரு, உம்முடைய நீதி நியாயங்களை முன்னிட்டு 7 தரம் கூப்பிடுவேன். அப்ப நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பைபிள்லயே அதிகமா ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது தாவீதை தவிர வேற யாரும் இல்லை. ஆபிரகாம் கூட, மோசே கூட. இங்க கல்லை எடுத்துட்டாதான் உடனே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாரு. இங்க சிவந்த சமுத்திரம் அப்படியே நிற்கு போறதுக்கு முட்டு சந்தில முட்டிக்கிட்டு வழி இல்லைன்னா தான் உடனே கர்த்தாவே நான் என்ன செய்யறதுன்னு கேட்பாரு. இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்க திடீர்னு நாங்க எகிப்துக்கு போறோம் அப்படின்னு தான் உடனே கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நானா இவர்களை பெற்றேன் அப்படின்னு கூப்பிடுவாரு. ஆனா தாவீது அப்படி இல்லை. வேதத்திலே அதிகமா கூப்பிட்ட மனுஷன் தாவீது. வனாந்திரத்துல கூப்பிட்டாரு, அதிகாலையில கூப்பிட்டாரு. ஸ்தோத்திரம். வறண்டதும் விடாய்த்துமான தண்ணீரற்ற நிலத்துல கூட நான்
கர்த்தரை நோக்கி கூப்பிடுறேன்றாரு, படுக்கையில கூப்பிடுறேன்றாரு, நித்திரை செய்யும் போது உண்மை நினைச்சுக்கிட்டே நித்திரை. அப்ப இப்படிலாம் கூப்பிட்டவர் கடைசி ஸ்டேட்மெண்ட்ல என்ன எழுதுறாருன்னா, நான் கூப்பிட்ட நேரத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளினார். நான் படுக்கையில இருந்தப்ப, அதிகாலையில கூட்டப்ப, வனாந்தரத்துல இருந்து கூட்டப்ப, தினமும் 3 தடவை கூட்டப்ப, 7 தடவை தேடினப்ப, அத்தனை தடவையும் கர்த்தர் என்னோட இருந்தார். இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் எப்படி செயல்பட்டார் அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். உங்க பைபிளை ஸ்தோத்திரம், சங்கீதத்தின் புத்தகம் 21வது சங்கீதத்துக்கு திருப்பிக்கங்க. 21வது சங்கீதத்துல 5வது வசனத்தை வாசிங்களேன். உம்முடைய இரட்சிப்பினாலே அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மகிமையும் மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். இந்த 33வது வசனத்துல நிக்க வச்ச ஆண்டவர் 3 மாசமா அதை அப்படியே இது பண்ணா, அடுத்து எனக்கு ஃப்ளோ எங்க வந்து நின்னுச்சு அப்படின்னா 21:5 நின்னுச்சு. எனக்கு இந்த 21 சங்கீதம் புரியல. ஆனா இந்த 5 ரொம்ப எனக்கு என்னடா என்னென்னமோ வருது, என்னென்னமோ எழுதியிருக்கு அப்படின்னு இருந்துச்சு. ஆனா கவனிங்க, இந்த 21 சங்கீதம் தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம். தாவீதின் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்றத எழுதப்பட்டிருக்கிற சங்கீதம். அப்ப இங்க ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாயிருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் தாவீதுக்கு கர்த்தர் அருளினார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் தந்த ஒண்ணு என்னன்னா மேன்மை, மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை தந்தார் ஆண்டவர்? 3 காரியத்தை தந்தார். 1 இரட்சிப்பை தந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் 3 காரியத்தை தருவார். இந்த 2025 கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மனிதர்களுக்கு கர்த்தர் இந்த 3 காரியத்தையும் தருவார். 1, அவர் வெற்றியை தருவார். ஆமென் சொல்லுங்க. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல இந்த ரட்சிப்புக்கு என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா வெற்றின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த 2025 கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அவருடைய ஜனத்திற்கு கர்த்தர் வெற்றியை தருவார். இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்துல கர்த்தருடைய வாயா சொல்றேன், 2025 கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவதற்கு அவர் தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆமென். 2025 கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுதும் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2025 ஜனவரியில வெற்றி பெறுவீர்கள், பிப்ரவரியில வெற்றி பெறுவீர்கள், மார்ச்சில வெற்றி பெறுவீர்கள், ஏப்ரல்ல வெற்றி பெறுவீர்கள், மே மாதத்தில் வெற்றி பெறுவீர்கள். ஒவ்வொரு மாதத்திலையும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தோல்வி அதோட சுட்டித்தனத்தெல்லாம் சுத்தி எடுத்துக்கிட்டு உங்க எல்லையை விட்டு போயிருச்சு. தோல்வி இனிமேல் என் பாச்சா இந்த தேவ மனுஷனுக்கிட்ட பலிக்காதுன்னு சொல்லிட்டு தோல்வி ஓடி போயிருச்சு. ஏன்னா கர்த்தர் மறு உத்தரவு தர ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு தருகிறதுனால உங்களுக்கு தோல்வியே இல்லைங்க. இந்த வருஷம் ஆண்டவர் வெற்றியை வச்சிருக்காரு நமக்கு. அல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, சவுல் எழும்பி வந்தான், பெலிஸ்தியர்கள் எழும்பி வந்தாங்க, அமலேக்கியர்கள் எழும்பி வந்தாங்க. கடைசியில பெத்து எடுத்தான் பாருங்க பிள்ளை அப்சலோம், அவனே அவனுக்கு விரோதமா எழும்பி வந்தான். ஆனா பைபிள்ல
தாவீதுக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்பி வந்தாங்க. ஆனா தாவீது ஒரு இடத்துலையும் தோல்வி அடைந்தான் என்று எழுதப்படவில்லை. அவன் வெற்றியை பெற்றான், அவன் வெற்றி பெற்றான், அவன் வெற்றி பெற்றான். போராட்டம் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்லல, சத்துரு வரமாட்டான்னு சொல்லல. சத்துரு வரலாம், பெலிஸ்தேர்கள் வரலாம், அமலேக்கியர்கள் வரலாம், சொந்த குடும்பத்தில் இருக்கிற சொந்த நபர்களே உங்களுக்கு விரோதமா எழும்பி வரலாம். ஆனா எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார், உங்களுக்கு வெற்றியை தருவார், வெற்றியை தருவார், வெற்றியை தருவார், வெற்றியை தருவார், வெற்றியை தருவார். கூப்பிட்ட நாளிலே அவர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எப்படிப்பட்ட மறு உத்தரவு தருவார்? வெற்றி என்கின்ற மறு உத்தரவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க வெற்றி பெறுவீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நீங்க உங்களுக்கு தோல்வி இல்லை. குடும்ப காரியமா, ஊழிய காரியமா, மற்ற தொழிலுக்குரிய காரியமா, எதுலையுமே உங்களுக்கு தோல்வி இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். தாவீதுக்கு வெற்றி கிடைச்சிச்சுங்க. தாவீதுடைய ஒவ்வொரு அட்டம்லையும் தாவீதுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதுக்கு ஒவ்வொரு போராட்டத்திலையும் வெற்றி கிடைச்சிச்சுங்க. ஏன் தாவீதுக்கு கொடுத்தவர் நமக்கு எல்லாம் கவனிங்க. கோலியாத்து வந்து 40 நாள் நிக்கிறான், காலையிலையும் சாயங்காலத்திலையும். அவன் திடீர்னு அந்த ஏலா பள்ளத்தாக்குக்கு அங்க வந்தா கோலியாத்து கெர்ச்சிக்கிறான். கவனிங்க, எல்லாரும் 40 நாள் கேட்டாங்க. தாவீது இப்பதான் கேட்கிறான், 40வது நாள் கேட்கிறான். கேட்ட உடனே அவன் சொல்றான், இந்த விருத்த சேதனை இல்லாத பெலிஸ்தியன் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்தானே, நான் புறப்பட்டு போய் தேவனுக்கு உண்டான நிந்தையை நீக்கி போடுவேன். எப்ப தெரியுமா நமக்கு வெற்றி? தேவனுடைய நாமத்துக்கு நிந்த வருதுன்னு தெரிஞ்ச உடனே. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நாமத்தை ஒருத்தன் தூஷிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. எப்ப தெரியுமா கர்த்தர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுவாரு? அவர் நாமத்துக்கு ஒரு களங்கம் வந்திருக்கு. அவர் நாமத்துக்கு வந்திருக்கிற களங்கத்தை நான் போய் நீக்கி போடுவேன். நான் போய் யுத்தம் செய்து கோலியாத்தை மேற்கொண்டு நான் இந்த நிந்தையை நீக்கி போடுவேன்னு தாவீது புரட்டாம் பாருங்க. அதனால தாங்க வெற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது, தாவீதுக்கு ஏன் தெரியுமா கர்த்தர் வெற்றி தந்தாரு? இப்ப அவன் ரெடி ஆயிட்டான். நான் ரெடியா. இப்ப யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி ராஜா கிட்ட போய் சவுல்கிட்ட போய் நிக்கிறாரு. அப்ப சவுல் சொல்றாரு, அப்பா அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரம்பா, நீ ரொம்ப சின்ன பையன்பா, உன்னால முடியாதுப்பா. அப்ப தாவீது சொல்றான், ராஜாவே ஒரு விச கரடி வந்துச்சு, ஒரு விச சிங்கம் வந்துச்சு, என் ஆட்டு மந்தைய கவ்விட்டு போறதுக்கு வந்துச்சு. நான் பின் தொடர்ந்து போய், ஆமென் சொல்லுங்க, நான் பின் தொடர்ந்து போய். பைபிள்ல நீங்க எடுத்துக்கங்க, 1 சாமுவேலின் புத்தகம் எடுங்க, வேகமா எடுங்க. 17:35 எடுங்க. நான் அதை தொடர்ந்து போய், கவனிங்க ஒரு நிமிஷம். யாருக்கு தெரியுமா கர்த்தர் வெற்றி கொடுப்பாரு? எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறானோ அவனுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஆக்டிவா கர்த்தருடைய காரியத்துல இருக்கிற மனுஷனுக்கு வெற்றி. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீது வந்து ஒரு நாளும் சைலண்ட் மோடுலயே. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, இந்த 4 நாள்ல எத்தனை நாள் சைலண்ட் மோடுல இருந்தீங்க? இந்த 4 நாள்ல எத்தனை தடவை சைலண்ட் மோடுல இருந்தீங்க? செல்போனை சைலண்ட் மோடுல போடுங்க. ஆனா நீங்க வந்து ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க.
எதிராளி நிக்கிறான், கரடி நிக்குது, சிங்கம் நிக்குது. ஆனா தாவீது சொல்றான், நான் பின் தொடர்ந்து போய். அப்ப என்ன அர்த்தம்? நான் முடங்க மாட்டேன், நான் ஒதுங்கி போக மாட்டேன், நான் தொடர்ந்து செயல்படுவேன். சிங்கம் வந்தாலும், கரடி வந்தாலும், கோலியாத்து வந்தாலும் நான் தொடர்ந்து செயல்படுவேன். சிக்லாக்ல அமலேக்கு வந்து தாவீதுக்கு உண்டான எல்லாத்தையும் அக்கினினால சுட்டெரித்து அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. 600 பேர். தாவீது போய் கர்த்தர்கிட்ட விசாரிச்சு, கர்த்தாவே நான் போட்டா என்ன சொல்லுகிறீர், போன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இப்ப தாவீது புறப்படுறான். 600 பேரோட போனா 200 பேர் விடாய்த்து போய் முடியாதுன்ட்டாங்க. 30:10 என்ன எழுதியிருக்குங்க? தாவீதோ தொடர்ந்து போய். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு வெற்றியை தரணும்னா நம்ம தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 200 பேர் வரமாட்டேன்ட்டான். 200 பேர் வரமாட்டேன்ட்டான். என்னால முடியலையான்ட்டான். களைச்சு போயிடுச்சியா, முடியலையா, கஷ்டமா இருக்கியா அப்படின்னு. ஆனா தாவீதோ தொடர்ந்து போய். ஆமென், ஆமென். கர்த்தர் யாருக்கு தெரியுமா தாவீதுக்கு ஏன் வெற்றியை தந்தாரு? தாவீது போன எல்லா இடத்துல ஏன் அவனை காப்பாத்தினாரு? தாவீதுக்கு ஏன் கர்த்தர் மறு உத்தரவு கொடுத்தாரு? சிங்கம் வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, கோலியாத்து வந்தாலும் சரி, அமலேக்கர்கள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து செயல்படுவேன். நான் முடங்கி போக மாட்டேன். நான் என்னை முடக்கிக்க மாட்டேன். என் ஜெபத்தை முடக்கிக்க மாட்டேன். என் உபவாசத்தை முடக்கிக்க மாட்டேன். என்னுடைய அர்ப்பணிப்பை முடக்கிக்க மாட்டேன். என் மேல எத்தனை பேர் கல்லெறிஞ்சாலும் சரி, எத்தனை பேர் என்னை காயப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தினாலும் சரி, நான் என்னுடைய முயற்சியை, என்னுடைய வேலையை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ, எனக்கு வெற்றி கிடைக்குதோ கிடைக்கலையோ, என்னுடைய பிரயாசத்துக்கு பலன் இருக்கோ இல்லையோ, நான் தொடர்ந்து போவேன். திருச்சியில் எங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு வர ஒருத்தர் ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப சொன்னார், பிரதர் தூங்குறப்ப கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும் பிரதர்னாரு. நான் கேட்டேன், ஏன் பிரதர்னு? நம்ம உடம்பு கொஞ்சம் அசையிலலாம் நம்மளை தூக்கி கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சிருவாங்க பிரதர். உலகம் அப்படிப்பட்ட உலகம். தாவீதுக்கு ஏன் கர்த்தர் வெற்றி தந்தார்னா, தொடர்ந்து போய் அவன் முயற்சியை விடலைங்க. உங்க தொழிலுக்கான முயற்சியை விடாதீங்க. உங்க ஜெபத்துக்கான முயற்சியை விடாதீங்க. உங்க பரிசுத்தத்திற்கான முயற்சியை விடாதீங்க. உங்க விசுவாச வாழ்க்கைக்கான முயற்சியை விட்டுடாதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் வளருவதற்கு தேவையான முயற்சிகளை நீங்க விட்டுடாதீங்க. கோலியாத்து வந்தாலும் சரி, கரடி வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, சத்துரு வந்தாலும் சரி, என்னால போக முடியும், கூட வரவங்க என்னோட வராட்டினாலும் சரி, நான் தொடர்ந்து போவேன். நான் தொடர்ந்து போவேன். இந்த உபவாச ஜெபத்தை நடத்தாம இருக்கிறதுக்கு என்கிட்ட 1000 காரணம் இருக்கு. நடத்தாம இருக்கலாம். கர்த்தர் வந்து என் கழுத்து தலையை ஒண்ணு முறிச்சு போட மாட்டாரு. ஆனா தாவீதோ தொடர்ந்து போய். ஆமென் சொல்லுங்க. அதனால தாங்க தாவீதுக்கு கர்த்தர் வெற்றி தந்தாரு. வெற்றி சும்மா வராதுங்க. வெற்றி சும்மா வராதுங்க. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, வெற்றி சும்மா வராதுங்க. காலையில் ஒரு ஃபில்டர் காப்பி குடிச்சிட்டு, மத்தியானம் 4 இட்லி சாப்பிட்டுட்டு, மத்தியானம் ஒரு சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு அப்படியே வராதுங்க வெற்றி. வெற்றிக்காய் பிரயாசப்படுங்க. உங்க லக்க அடைகிறதுக்கு பிரயாசப்படுங்க. சத்துருவை வீழ்த்துற வரைக்கும் நாம் பின் வாங்க போவது இல்லை. பிரயாசப்படுங்க. கர்த்தர் என்னை அழைத்த அழைப்பை இந்த தேசத்தில், இந்த பூமியில நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் நான் ஓய்ந்திருக்க போவதில்லை. அவர் எருசலேமை கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்க. நீங்க சைலண்ட் மோட்ல போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்டவர் சைலண்ட் மோட்ல போயிடுவாரு. ஆண்டவரே, ஏன்னா செய்கைக்கு தக்க பலன் தானே. ஆமே.
ஆமே. தாவீதுக்குள்ள ஒரு வெறிங்க. சத்துரு ஜெயிச்சிட்டான்னு வந்துடக்கூடாது. சத்துரு ஜெயிச்சிட்டான்னு வந்துடக்கூடாது. தாவீது அங்க சொல்லிடலாம் 200 பேர் பாருங்க முடங்கிட்டான்ட்டு. ஆனா தாவீது தொடர்ந்து போய் விடாய்த்து இருந்த போதும் அப்ப அவன் ஒரு தீர்மானத்தோட இருக்கான். அததான் தாவீது சவுல்கிட்ட சொல்றான், கரடி வந்துச்சியா, சிங்கம் வந்துச்சு, நான் கரடியையும் பின்தொடர்ந்து போனேன், சிங்கத்தையும் பின்தொடர்ந்து போனேன், இந்த கோலியாத்தையும் நான் பின்தொடர்ந்து போவேன், இந்த அமலேக்கையும் நான் பின்தொடர்ந்து போவேன், என் வாழ்க்கையில வருகிற எல்லா சத்துருவையும் நான் பின்தொடர்ந்து போய் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. உலகத்தான் பாடுறான், வெற்றி மீது வெற்றி வந்து அதை வாங்கி தந்த நம்ம பாடணும், நம்ம பாடணும், நம்ம பாடணும். வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார். வெற்றி சிறக்க பண்ணுகிற ஒரு தேவன் நமது வலது கரத்தை பிடித்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த தோல்வி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நெருக்கங்கள்ல அடைப்பட்டு இருந்தாலும் சரி, அதை விட்டு வெளியேறி வா. கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். அப்ப தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை மறு உத்தரவாக அவர் அருளினார். தாவீதுக்கு ஏன் வெற்றி தந்தார்? ரெண்டாவதா மூணாவதா? ரெண்டாவது. ஏன் வெற்றி தந்தார்? அவன் பெரிய கோலியாத்து. இப்ப அங்க போய் யுத்த களத்துல நிக்கிறான். நின்னுட்டு சொல்றான், இந்த ஜனம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது. என்னங்க? இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும். என்ன பாருங்க, இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும் தாவீதை அல்ல, கர்த்தரை, 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 கர்த்தரை. ஹல்லேலூயா. நான் சண்டை போடுற ஆள் இல்லையா. இந்த ஜனமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது என்பதை. ஆமென் சொல்லுங்க. சொல்றான், இந்த யுத்தத்துல எனக்கு கிரேடு வராதுயா, கர்த்தருக்கு வரும், கர்த்தருக்கு வரும். இந்த யுத்தத்துல பேர் எனக்கு வராது, கர்த்தருக்கு வரும். எப்ப தெரியுமா கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வெற்றி கொடுப்பாரு? எப்ப கர்த்தருக்கு பேரு வரும்படி, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி, கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தும்படி எப்ப தேவ பிள்ளையோ நம்ம பேசுறோமோ, எப்ப நம்ம செயல்படுறோமோ, அப்ப கர்த்தர் வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. முதல்ல இவன் பேசினான், இவன் பேசினான். ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதை இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்கு வெற்றி வேணுமா? ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் இதை செஞ்சாருன்னு நான் சொல்றதுக்காக, ஆண்டவர் இந்த 2025 இந்த உயர்வை எனக்கு தந்தாருன்னு நான் சொல்லும்படி, ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் தாருன்னு நீங்க கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு பேர் வேணாம் ஆண்டவரே. கையை உயர்த்துவோமா, ஒரு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இந்த 2025 நான் சொல்றேன், உங்களுக்கு பேர் வேணும்னா நீங்க தோல்வியின் பாதாளத்துக்கு போயிருவீங்க. ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க நாம மகிமைப்படும்படி, உங்க நாமத்தை உயர்த்தும்படி, உங்க நாமத்துக்கு பேர் வரும்படி
எனக்கு முன்பா இருக்கிற இந்த யுத்தத்தில், எனக்கு முன்பா இருக்கிற இந்த போராட்டத்தில், எனக்கு முன்பா இருக்கிற இந்த நெருக்கத்தில் கர்த்தாவே எனக்கு எனக்கு ஆண்டவரே எனக்கல்ல 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 எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உங்க நாமம் மகிமைப்படும்படி கர்த்தர் யுத்தம் பண்ணுவீராக. ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஏன் வெற்றி? பின் தொடர்ந்து போனான். ஆமென் சொல்லுங்க. இந்த 2025 நீங்க சில தீர்மானம்லாம் எடுத்திருப்பீங்க. 2025 இருந்து உடம்ப குறைக்கணும். இப்ப ரொம்ப பேரோட தீர்மானமே இதுதான். நல்லதுதான். உடம்ப குறைக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, உடம்ப குறைக்கிறது நல்லதுதான். உடம்ப குறைக்கணும்னா சாப்பாட்டை குறைக்கணும். இப்ப நாள்ல எடுத்த தீர்மானத்தை செயல்படுத்தியிருக்கோமா? நீங்க என்ன தீர்மானம் எடுத்திருக்கீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு உங்களை அப்டேட் பண்ணுங்க. அதுல செயல்பட ஆரம்பிங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. போனை இவ்வளவு நேரம் தான் யூஸ் பண்ணுவேன், தீர்மானம் எடுத்தீங்களா? அதை முயற்சி பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. டெய்லி இத்தனை அதிகாரம் படிப்பேன். 2025 வந்துருச்சு, ஆனா படிச்ச மாதிரியே தெரியல. ஏன்? ஒரு டைம்க்கு அப்புறம் நம்மளே முடிவு பண்ணிட்டோம் என்னன்னு, நம்மளால இது முடியாதுன்னு. அந்த எண்ணத்தை முதல்ல மாத்துங்க. ஆமென் சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் செய்ய முயற்சி எடுங்க. தாவீது நான் போய் பெலிஸ்தீனுடைய தலையை வாங்கி, நான் சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்க நினைச்சிடக்கூடாது, பைபிள் வசனத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு இறையா கொடுப்பேன்னு சொன்னதை செஞ்சு காட்டினான். அப்புறம் இவனுக்கு வெற்றி தராம கர்த்தர் யாருக்கு வெற்றி தருவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை தந்ததுக்கு காரணம் அவன் தொடர்ந்து போனான். ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க முயற்சியை விடாதீங்க, முயற்சியை விடாதீங்க. முயற்சி முயற்சி உடையார், முயற்சி உடையார், முயற்சி திருவினை ஆக்கும். முயற்சியை விடாதீங்க. தாவீது சொன்னா, இவன் இந்த கோலியாத்து தலையை வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் இரையாக்கி போடுவேன். சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு 24 வரைக்கும் ஓட்டுனதெல்லாம் போதும். ஆமென் சொல்லுங்க. செயலாக்கத்துக்கு கொண்டு வாங்க. ஆமென் சொல்லுங்க. செயல்படுத்த முயற்சி எடுங்க. அதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்க. அதுக்கான நாட்களை ஒதுக்குங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மாலாம் வெற்றி வராதுங்க. இந்த ஜெய் பீம் திரைப்படத்தை இயக்குன டைரக்டர், அது பெரிய 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய வெற்றி பெற்றுச்சு. அப்ப அந்த படத்தை நடத்துற ஷூட் பண்றதுக்கு முன்னாடி அந்த படத்துடைய கதாநாயகனை கொண்டு போய் யார்கிட்ட கொண்டு போய் விட்டுருக்காருன்னா, அந்த 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 பீப்புள்ஸ், ட்ரைபல்ஸ் பீப்புள்கிட்ட போய் 6 மாதம் அந்த குடிசையில் தான் தூங்கணும், அந்த ஜனங்களை தான் பார்க்கணும், அங்கே இருக்க சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு 6 மாதம் ட்ரைனிங் பண்ணி ஒரு உலக வெற்றிக்காக, உலக விருதுக்காக ஒரு உலக மனுஷன் இதை செஞ்சு சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, தேவ மனுஷனே, தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, நித்திய ரட்சிப்புக்காக, பரலோகத்தினுடைய மகிமைக்காக எடுக்கிற முயற்சி என்ன? எடுக்கிற முயற்சி என்ன? வெற்றிக்காக எடுத்த முயற்சி என்ன? வெற்றிக்காக செலவு செய்யப்பட்ட பொருட்கள் என்ன? வெற்றிக்காக பட்ட பிரயாசம் என்ன? தாவீது சொல்றான், எருசலேம்ல கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் கட்டில்ல ஏறி என் கண்களுக்கு நித்திரை. அப்ப சொல்லுங்க, தாவீதுக்கு கர்த்தர் வெற்றியை தராம என்ன பண்ணிருப்பாரு?
ஆமென் சொல்லுங்க. தானியேல் ஒரு தீர்மானம் பண்றான், ராஜாவினுடைய போஜனத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் நான் என்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன். ஒரு தீர்மானம் பண்றான். அந்த தீர்மானத்தில் அவன் நிக்கிறான். போய் பிரதானிகள்கிட்ட சொல்றான், நான் வெறும் என்ன பண்றேன், மரக்கறி சாப்பிடுறேன். அவன் சொல்றான், ராஜா பாப்பாரு, உங்க முகத்தை பார்த்து உங்க முகம்லாம் வாடி இருந்துச்சுன்னா அவர் இந்த வேலையில என்ன வைக்க மாட்டாருன்னு அவன் சொல்றான், ஒரு 10 நாள் எங்களை சோதிச்சுப்பார். எப்படிங்க? அர்ப்பணிப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, அர்ப்பணிப்பு இல்லாம. 2025 ஆசீர்வாதம் வேணும், வானம் திறக்கணும், வானம் பொழியணும். ஆசைலாம் எப்படிதான் இருக்கு? பெருசு பெருசா இருக்கு. அந்த ஆசைக்கு, அந்த கனவுக்கு செயல்பட்டது என்ன? அப்ப தானியேலை சோதிச்சு பார்த்தா, 10 நாள் கழிச்சு பார்த்தா, இப்ப மற்றவர்களை பார்க்கிலும் இவனுடைய முகம் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. கர்த்தரோ அவர்களை ஞானத்திலும் எழுத்திலும் அவர்களை சிறந்தவர்களாக மாற்றினார். தானியேலையோ கற்களான மறைப்பொருள்களை, சொப்பனங்களை அறியத்தக்கவனாக அவனை கர்த்தர் மாற்றினார். அப்ப நம்ம வாழ்க்கையின் வெற்றிக்காக நம்முடைய பங்கு என்ன? சும்மா கர்த்தரை நான் ஆசீர்வதிக்கணும், கர்த்தரை நான் உயர்த்தணும், கர்த்தரை நான் என்ன ஆக்கிரணும், தலையாக்கிரணும். ஓகே, அதற்கான செயல்பாடுகள் என்ன? அதற்கான செயல் திட்டங்கள் என்ன? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவும் செஞ்சு முடிப்பார். இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் செஞ்சு முடிப்பார். நம்ம பக்கம் நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். ஆமென் சொல்லுங்க. 2வது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது தாவீதுக்கு கர்த்தர் தந்தது என்னன்னா, மேன்மையை கர்த்தர் தந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கேஜேவி பைபிள்ல ஹானர், கனப்படுத்தப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மேன்மைக்கு என்ன எழுதப்பட்டிருக்கு? ஹானர், கனப்படுத்தப்பட்டார். கவனிங்க, தாவீத அவன் வாழ்க்கையில சவுல் மரிக்கிற வரைக்கும் வனாந்தரம் 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 வனாந்தரம். சவுல் மரிச்சிட்டான். நீங்க உங்க பைபிளை 2 சாமுவேலுக்கு திருப்புங்க, 5வது அதிகாரத்தை எடுத்துக்கங்க. அங்க எழுதப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாரும், அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, ஆமென் சொல்லுங்க. 3வது வசனம், இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்து. தாவீதை கர்த்தர் இப்ப கனப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதனை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆமென். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதன் ஒரு நாளும் அவமதிக்கப்பட மாட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மனிதன் ஒரு நாளும் தலை குனிஞ்சு போக மாட்டான். பாருங்க, மூப்பர்கள் எல்லாரும் எழுந்து தாவீதினிடத்தில் வந்து, இந்த 2025 கர்த்தரை நோக்கி கூப்பிடுற மனுஷனுக்கு கர்த்தர் மரியாதையையும் நன்மதிப்பையும் ஆண்டவர் தருவார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மரியாதைக்குரிய இடத்துல உட்கார வைப்பார், கனத்துக்குரிய இடத்துல உட்கார வைப்பார். ஒரு நாளும் உங்களுக்கு கனவீனத்துக்குரிய ஒரு இடம் அல்ல. ஆனா தாவீது ரொம்ப கனவீனப்படுத்தப்பட்டான். அவன் சொல்றான் ராஜா கிட்ட, ஒரு தெள்ளு பூச்சியை வேட்டாடுற மாதிரி, ஒரு செத்த நாயை வேட்டாடுற மாதிரி. அது ஒரு காலம் இருந்துச்சு.
தெல்லு பூச்ச மாதிரி என்ன ட்ரீட் பண்றியே சவுலே, ஒரு செத்த நாயை தொடர்றது மாதிரி இஸ்ரவேலின் ராஜா என்னை பின்தொடர்ந்து வராரு. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாம் தேடி வந்தாங்க. காரணம் என்ன? அவ தனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீது இப்பொழுது கனத்துக்குரியவனாய் மாறினான், மதிப்புக்குரியவனா மாறினான். அப்சலோம்ட்ட கூட இருக்கிறவன் சொல்றான், அந்த பாரு, யுத்த வீரர்கள் மற்றவங்க மாதிரி உங்க அப்பாவை நினைச்சிடாத, அவர் ஆயிரங்களுக்கு சமம், அவர் ஆயிரங்களுக்கு சமம். எப்படிப்பட்ட ஒரு நன்மதிப்பை தாவீது மேல கர்த்தர் வச்சிருந்தாரு பார்த்தீங்களா? நீங்க வெக்கப்பட்டீங்களா? நீங்க தலை குனிஞ்சிங்களா? நீங்க அவமானம் அடைஞ்சிங்களா? நீங்க சிறுமப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுற மனுஷனுடைய வாழ்க்கை சிறுமையிலேயே முடிஞ்சிராது, அவமானத்திலேயே முடிஞ்சிராது, அவமரியாதையிலேயே முடிஞ்சிராது. கர்த்தர் கனப்படுத்துவார். தாவீது சொல்றான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினேன். மூன்றாவது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருடைய ஜனத்துக்கு தருகிற மூன்றாவது ஆசீர்வாதம். வாசிங்க மறுபடியும் 21:5 வாசிங்க. சங்கீதம் 21:5. உமது இரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். மூன்றாவது, தாவீதுக்கு கர்த்தர் எதை தந்தார்னா, மகத்துவத்தை தந்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம்பிளிஃபைட் பைபிள்ல மகத்துவத்துக்கு என்ன எழுதி இருக்கு அப்படின்னா, மெஜஸ்டிக்னு எழுதி இருக்கு. மெஜஸ்டிக். பெங்களூருக்கு போனவங்களுக்கு தெரியும், பெங்களூர்ல ஒரு இடம் இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கு பேரு மெஜஸ்டிக்னு இருக்கு. மெஜஸ்டிக்னா கம்பீரம்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது, இன்னொன்று கேஜேவி பைபிள்ல என்ன எழுதியிருக்குன்னா, மகத்துவத்துக்கு என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆம்பிளிஃபைடு பைபிள்ல மகத்துவத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன எழுதியிருக்குன்னா, அண்ணா கூகுள்லாம் இப்போ தடுது, ஸ்ப்ளண்டர்னு எழுதியிருக்கு. ஸ்ப்ளண்டர் அப்படின்னா பிரமாதம்னு அர்த்தம். இந்த 2025 கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஆளை கர்த்தர் கம்பீரமா வைப்பாரு. கர்த்தர் உங்களை கம்பீரமா வைப்பாரு, உங்களை பிரமாதமாக வைப்பாரு, உங்களை பிரமாதமாக வைப்பாரு. அதுதான் ரொம்ப ஆள் இந்த ஸ்ப்ளெண்டர் பைக் வாங்கி ஓட்டுனாங்க போல இருக்கு. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை மெஜஸ்டிக்கா வைப்பார், கம்பீரமா வைப்பார், பிரமாதமா வைப்பார். தாவீது அப்படி தாங்க ஒரு காலத்துல கர்த்தர் வச்சார். அதனாலதான் தாவீது எழுதுறாரு, நான் கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு. எப்படிப்பட்ட மறு உத்தரவு? வெற்றி என்கின்ற மறு உத்தரவு, மெஜஸ்டிக்ன்ற ஒரு மறு உத்தரவு. ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு மறு உத்தரவு? பிரமாதம் அப்படின்ற ஒரு மறு உத்தரவை கர்த்தர் தாவீதுக்கு தந்தார். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டவங்களை இந்த தேசத்துல இதுக்கு மேல இன்னொரு ஒரு இடம் இல்லைன்ற எல்லை எங்க இருக்கோ அங்க கர்த்தர் உட்கார வைக்க விரும்புறாரு. ஹல்லேலூயா.
தாவீதின் காலங்கள் உபத்திரவத்துல, துன்பத்துல, இக்கட்டுகள, அவமானத்துல இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு அவனை கர்த்தர் மெஜஸ்டிக்கா உட்கார வச்சாரு. அவனுக்கு கம்பீரத்தை தந்தாரு. அவனை பிரமாதமா ஆண்டவர் நிலை நிறுத்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். சங்கீதம் 138:3 சொல்லுகிறது. திரும்ப வாசிப்போம். நான் கூப்பிட்ட நாளிலே கவனிங்க, கர்த்தர் தாவீதுக்கு அந்த மெஜஸ்டிக்கை தந்தார். என்னத்தை தந்தாரு? நான் அதை விட்டுட்டு போயிடலான் இருந்தேன். அங்கே ஒன்று இருக்கு, அதை அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. பைபிளில் உங்களை எடுத்துக்கங்க. 1 சாமுவேல் எடுங்க. தாவீதை அபிஷேகம் பண்ண இடத்துக்கு வாங்க. 16 நினைக்கிறேன். வாங்க, விட்டுட்டு போயிட முடியாது. அந்த மெஜஸ்டிக்கை விட்டுட முடியாது. இருங்க, 16 எடுத்துக்கங்க. எடுத்தாச்சா? இருங்கண்ணே 13 எடுத்தாச்சா? எல்லாரும் என்ன பாருங்க, அங்க கவனிக்காதுங்க. இப்ப என்ன பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீசஸ். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு வர்றாரு. எல்லா பிள்ளைங்களும் வீட்டுல இருக்காங்க. தாவீது வீல்ல. எங்க அனுப்பிச்சிட்டாங்க? எல்லாரும் என்ன பாருங்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். குடும்பத்துல மூத்த பிள்ளையாவும் பிறக்கக்கூடாது, கடைசி பிள்ளையாவும் பிறக்கக்கூடாது. மூத்த பிள்ளையா பிறந்தா திட்டியே கொண்டுருவானுங்க. வீட்டுக்கு பெரியவன் உனக்கு தெரியாதா. கடைசி பிள்ளையா பிறந்தா மட்டம் தட்டியே கொண்டுருவானுங்க. நீ சின்ன பையன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன் கூட எல்லா பிள்ளையும் வீட்டில் வச்சிருக்காங்க. இவனை எங்க அனுப்பிச்சாச்சு? ஆடுமைக்கு அனுப்பிச்சாச்சு. நமக்கு நேரம் ஆயிடுச்சு, அங்கெல்லாம் போக வேண்டாம். இப்ப ஒவ்வொரு ஆளா வராங்க. ஆண்டவர் எல்லாரையும் என்ன பண்றாருன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, இவ்வளவுதான் உன் பிள்ளையா அப்படின்னு. ஸ்தோத்திரம் ஜீசஸ். நான் அந்த தேவ பிரசனத்தை உணர்ந்து நான் இப்ப உங்கள்கிட்ட பேசுறேன். சொல்றான், எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கான். அவன் வனாந்திரத்துல இருக்கான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ ஆளை அனுப்பி அவன் வரட்டும். முதல்ல ஆளை அனுப்பி, எவ்வளவு நேரம் ஆச்சோ தெரியாது. ஆனா அங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா 12, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும். இருங்க 11 கடைசி. ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான். அடுத்து, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து. கவனிங்க, இப்ப கர்த்தர் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, சாமுவேல் நீ எழுந்து. இப்ப தீர்க்கதரிசி எழுந்து நிக்கிறார். தாவீதோட அப்பா என்ன பண்ணிருப்பாரு? இப்போ தாவீதோட கூட பிறந்த சகோதரர்கள் என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுக்குள்ள தீர்க்கதரிசியே இந்த சின்ன பையனுக்கு எழும்பி நிற்கிறாரு. ஒரு தேசத்தினுடைய ஆசாரியனே என் வீட்டுல பிறந்திருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு எழும்பி நிற்கிறாரு. கவனிங்க, எப்படிப்பட்ட கனத்தை கர்த்தர் குடும்பத்துக்குள்ள கொடுத்தார், தேசத்திலே கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நான் கூப்பிட்ட நாளிலே ராஜாவுக்கு மறு உத்தரவு அருளினீர், மேன்மையையும் மகத்துவத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை கவனிங்க. தாவீது அப்ப சின்ன பையன், அவனுக்கு சத்தியம் தெரிஞ்சிச்சா தெரியலையான்னு தெரில. அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தக்கப்ப என்ன சொல்லியிருப்பானோ, ஆண்டவரே தீர்க்கதரிசி எங்கள் வீட்டுக்கு வர்றாரு, எல்லா பசங்களும் வீட்டில் இருக்கானுங்க, இன்னைக்கு எல்லா பசங்களுக்கும் லீவு, இன்னைக்கு எல்லா பசங்களுக்கும் வீட்டில் விருந்து, நான் கடைசி பையன். அவனை வீட்டிலேயே அவனை ஒரு பொருட்டா நினைக்கலங்க. ஒருவேளை ஒரு பொருட்டா நினைச்சிருந்தா அந்த ஈசா வீட்டில் வச்சிருந்திருப்பான். கவனிங்க, அவனுடைய அந்த சின்ன ஜபத்தை கூட கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு உங்க சின்ன ஜபத்தை கூட நீங்க புறக்கணிக்கப்படுறது, நீங்க அவமானப்படுத்தப்படுறது, புறம் தள்ளப்படுறது ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது. ஆண்டவருடைய கண்கள் பார்க்குது. இப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு தேசத்தினுடைய ஆசாரியனே எழுந்து இந்த சின்ன பையனை அபிஷேகிக்கும்படி. ஆமென். நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களை நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சாதாரணமா வைக்க மாட்டாரு, உங்களை கூனி குறுகி வைக்க மாட்டாரு, உங்களை தலை குனிஞ்சு வாழ விட மாட்டாரு, அவமானத்துக்குள்ள வாழ விட மாட்டாரு. உங்களை கம்பீரமாய் நிற்க பண்ணுவார், உங்களை கம்பீரமாய் நிற்க பண்ணுவார், கம்பீரிக்க பண்ணுவார். ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாயிற்று, இது கர்த்தரால் ஆயிற்று. எல்லாருடைய கண்களுக்கும் இந்த 2025 நமக்கு இன்னமும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கூப்பிட்ட நாளிலே மறு உத்தரவு, ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரை கூப்பிடுறப்ப கர்த்தர் என்ன தருவார்னா பலன் தருவார். என்ன தருவார்? பலன் தருவார். சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சிம்சோன் கூப்பிடுறான் கர்த்தரை நோக்கி, இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணும்? பலப்படுத்தும், பலப்படுத்தும். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்ன பலப்படுத்துங்க. பவுல் எழுதுறாரு கடைசியாக, கர்த்தருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்க. கெத்சமனே தோட்டத்தில் இயேசுவுக்கு தேவையான ஒன்று, ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். சவால் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், அவமானம் இருக்கும், சத்துருக்கள் எழும்பி வருவாங்க, எல்லாருக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒன்று, என்ன பலப்படுத்துங்க ஆண்டவரே. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஷகடா ராபாடா ராபாடா ஓராபா ஷகதடா லாபா ஓராபா கதடா ராபா. எல்லாரும் எழும்பி நிற்போமா ஆண்டவருடைய பிரசன்னத்தில்? ஓராபா ஷகதனா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை மூடி ஜீசஸ் நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord. ஓராபா ஷகடா ராபா லகதடா ராபா. கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. நான் கூப்பிட்ட நாளிலே, நான் இந்த 2025 கூப்பிட வேண்டிய ஒருவர் இருக்கிறார், கூப்பிட வேண்டிய ஒருவர் இருக்கிறார், நான் தேட வேண்டிய ஒருவர் இருக்கார். என்னுடைய வெற்றி ஒருவரிடத்துல இருக்கு, என்னுடைய மகத்துவம் ஒருவரிடத்துல இருக்கிறது, என்னுடைய மேன்மை ஒருவரிடத்துல இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்துல, ஆண்டவருடைய பிரசன்னத்துல தாவீது சொல்லுகிறான், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என்னுடைய எல்லா சத்துருக்களின் கைகளில் இருந்தும் நான் ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவர் அப்படியே கண்களை மூடி நம்ம கூப்பிட வேண்டிய ஒருவர்,
நாம் கூப்பிட வேண்டிய ஒருவர், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி இருக்கிற ஒருவர், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய 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 காரியத்தை இந்த வருஷம் உங்க ஜெபம் இதாதான் இருக்கணும். உமது முகத்தையே நான் நோக்கி பார்ப்பேன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீங்க உங்க முகம் வெட்கப்படக்கூடாது. நீங்க பிரகாசம் அடையணும்னா மனுஷ முகத்தை பார்க்காதீங்க, மனுஷன் கையை பார்க்காதீங்க, கர்த்தருடைய முகத்தை பாருங்க, கர்த்தருடைய கையை தேடுங்க. உங்க கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை விட்ட வர வழியில் ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஏழைகளின் பலனே, எளியவரின் திடனே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ரெண்டு கையை ஆண்டவருக்கு உயர்த்தி இந்த வருஷம் முழுவதும் உம்மையே நோக்கி பார்ப்பேன், உம்மையே நோக்கி கூப்பிடுவேன். உம்மிடத்தில் இருந்து எனக்கான மறு உத்தரவு வரும். எனக்கான மறு உத்தரவு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வரும். கர்த்தரிடத்தில் இருந்து வரும். ரட்சிப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வரும். ஆண்டவரே, யார் யாருடைய வாழ்க்கையில இக்கட்டு இருக்கோ, இடுக்கண் இருக்கோ, இப்பொழுது அதிலெல்லாம் ஒரு வழி திறக்கப்படுவதாக, ஒரு பாதை திறக்கப்படுவதாக, ஒரு நன்மை திறக்கப்படுவதாக, விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சிறை இருப்புகள் திருப்பப்படுவதாக, சத்துரு மடங்கடிக்கப்படுவானாக, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அன்றைய கையை உயர்த்தி வெற்றி, வெற்றியை வைத்திருக்கிறீர், வெற்றியை வைத்திருக்கிறீர். கையை உயர்த்தி எனக்காக இந்த வருடத்தில் வைக்கப்பட்டிருக்கிற வெற்றிக்காக நான் பிரயாசப்படுவேன், வெற்றிக்காக பின்தொடருவேன், வெற்றிக்காக பின்தொடருவேன், வெற்றிக்காக சத்துருவை பின்தொடருவேன், வெற்றிக்கான ஆயுதங்களை பின்தொடருவேன், வெற்றிக்கான காரணங்களை நான் பின்தொடருவேன். தாவீதை மேன்மைப்படுத்தினே, தாவீதை மேன்மைப்படுத்தினே, தாவீதுக்கு மேன்மையையும் மகத்துவத்தையும் அருளினே. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே, பலிபீடத்தின் முன்பிருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், சிறியோர் பெரியோர் வாலிபர் வயோதிபர் ஒவ்வொருவருக்கும் மகத்துவத்தையும் மேன்மையும் கம்பீரமா நடக்க பண்ணுங்க. எங்க தேசத்துல வீட்டுக்குள்ள கம்பீரம், ஊழியத்துல கம்பீரம், பணி செய்கிற இடத்துல கம்பீரிக்க பண்ணுங்க, கம்பீரிக்க பண்ணுங்க.